நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை விட்டு நம்மளை வெளியேற வைக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். சூரத்து ஜுமரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அவர்கள் அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய மூதாதைகளை, எங்களிடத்திலே வாழ்ந்து மரணித்த முன்னோர்களை அவர்களுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம். எதுக்குன்னு சொன்னால், அவர்கள் அல்லாஹ் பக்கம் எங்களை சேர்த்து வைப்பார்கள், நெருங்கி வைப்பார்கள், அல்லாஹுக்கு எங்களுக்கு மத்தியில் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். எனவே ஒரு விதமான மார்க்கத்தில் சொல்லப்படாத வண்ணம் ஒரு வசாயத்தை ஏற்படுத்துவது, அதாவது முன்னோர்களிடத்தில் மரணித்தவரிடத்தில் போய் ஒரு சிஃபாரிசு செய்வது, அவர்கள் மீது நம்புவது, அல்லாஹ்வை அவர்கள் மூலமாக தொடர்புபடுத்த நம்ம முயற்சிப்பது என்பது இந்த மார்க்கத்தை விட்டு வெளியாகிவிடும். அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? நேரடியாக அல்லாஹ் இடத்துல கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு நேரடியாக அல்லாஹ்வை முனாஜாத் செய்வதை அல்லாஹு தாலா விரும்புகின்றான். எனவே இடைத்தரகர்கள் நமக்கு தேவையில்லை, அப்படி மார்க்கம் காட்டவும் இல்லை. எனவே அல்லாஹுக்கு நமக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்துவதற்கு மரணித்தவர்களோ அவுலியாக்களோ அல்லது அரசர்களோ முன்னோர்களோ அவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் போவோம் என்பது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை நேரடியாக அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்பதற்காக ஆக்கி தந்திருக்கிறான். இதேபோல் நேரடியாக பிரார்த்தனை செய்வதற்கு ஆக்கி தந்திருக்கிறான். இடையில் மார்க்கம் சொல்லப்படாத சில கபர்களை மையமாக வைத்து, இணை வைப்பு காரியங்களை மையமாக வைத்து, இதைத்தான் அந்த கால முஷ்ரிக்கீன்களும் செய்தார்கள். நேரடியாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் போக முடியாது, அவுலியாக்கள் மூலமாக, பெரியவர்கள் மூலமாக, முன்னோர்கள் மூலமாகத்தான் போகிறோம் என்று சொன்னார்களே, அது மார்க்கத்தில் சொல்லப்பட்டதல்ல. அப்படித்தான் நாங்கள் அல்லாஹ் அணுக வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். இப்படியான இந்த இணை வைப்பை விட்டும் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக.